வெல்கம் டு ஏஎஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான கிராஃப்ட் செய்ய போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம கிராஃப்ட் செய்ய போகிறோன்னா நான் ஒரு ஸ்குவீஷி டாய் தான் செய்ய போகிறேன். ஸ்குவீஷி நான் க்ரஷ் பண்ணிட்டு திருப்பியும் பழையபடி மாறுறதா ஸ்குவீஷி டாய். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஸ்குவீஷி டாய். இதை நம்ம நிறைய டைப்ஸில் செய்யலாம், ஜாலியாக விளையாடலாம். நான் கேட், ஸ்மைலி அண்ட் இது பெயிண்ட்டு ஒன்று செஞ்சுருக்கேன். நம்ம காட்டன் கிளாத் செய்யலாம், இல்லை காட்டனை செய்யலாம், இல்லை ஸ்பாஞ்சில் செய்யலாம். இதெல்லாம் காட்டன் கிளாத்தில் செஞ்சேன். இன்னொன்று காமிச்சல அதை ஸ்பாஞ்சில் செஞ்சேன். ஓகேவா? இன்றைக்கி நான் ஸ்பாஞ்சில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் காட்டனில் கூட செய்யலாம். நான் காட்டன் யூஸ் பண்ணல. ஓகேவா? உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணலாம். நான் இருக்கு பட் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்கும், ஃபார் தட் சாரி. ஸோ இப்போ இதை எப்படி செய்யறது வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் உங்கள்கிட்ட பேப்பர், உங்களுக்கு என்ன பேப்பர் இருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறது ரூல்டு பேப்பர். கலர் பேப்பர் நான் செய்ய முடியாது, கலர்லாம் எடுக்க முடியாது. அதனால் நான் நார்மல் பேப்பர்லேயே நான் செய்கிறேன். அன்ரூல்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரூல்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரூல்டே யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஷேப் வரைஞ்சிக்க போகிறேன். என்னென்னா ஹவுஸ், நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. கேட் வரையலாம், ஸ்மைலி வரையலாம். நான் கொடுத்துருக்கேல எங்கள் பண்ணரில் கூட நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் ஹவுஸ் ஷேப்பில் பண்ணுறேன். நான் இதை மாதிரி கீ செயின் கூட செய்யலாம். நான் என் பவுச் நானே செஞ்சேன். அதுக்கு கீ செயின் இது தான் செஞ்சு நான் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இதோ இப்போ காட்டுறதில் கலர் அடிக்கிறதுக்கு இந்த பவுச் தான். இப்போ நம்ம கலர் அடிக்கணும். அந்த ஹவுஸ்க்கு நான் அவுட்லைன் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் கலர் அடிச்சிட்டேன். இப்போ எல்லாம் மட்டும் கொஞ்சம் கொடுக்கல, அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, நான் அந்த பிளேஸ் என்ன கலர் கொடுத்துருக்கேன்னா ரெட், ப்ரௌன், ப்ளூ, எல்லோ இதை தான் கொடுத்துருக்கேன். டோருக்கு ப்ரௌன், அப்புறம் அந்த மேலே ஒரு மாதிரி இருக்குல்ல அதுக்கு ப்ரௌன், சர்க்கிளுக்கு ப்ரௌன், அப்புறம் விண்டோவுக்கு ப்ளூ, அப்புறம் மேலே ட்ரையாங்கிளுக்கு எல்லோ அண்ட் ரெட். ஓகேவா? இப்போ நம்ம பேப்பரை ஆஃபாக மடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி 2 பேப்பராக வேணும். ஸோ அதை நான் சொல்லலை. ஸோ ஃபாதர் சாரி. இந்த மாதிரி பாதியாக மடித்தா தான் நம்மளுக்கு 2 பேப்பர் கிடைக்கும். அதில் தான் நம்ம செய்யணும். இப்போ இதை டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் எப்படி ஒட்டினேன்னா அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒன்றுத்தில் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணலை. ஸோ நான் அது மட்டும் இது பண்ணல. இன்னும் ஜாம் பாக்ஸ் வருதுன்னு பார்க்குறீங்களா? அது உள்ள ஜாம் இல்லை, ஸ்பாஞ்ச் இருக்குது. ஃபேன் காற்றுல இது பறந்து போயிடும் அப்படின்றதுனால நான் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்பாஞ்சு நம்ம அது உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் கொஞ்சம் இடத்துல டேப்பை ஒட்டிட்டு பேலன்ஸ் பிளேஸில் நம்ம உள்ளே விடணும். கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க. நான் காட்டலை அந்த மாதிரி. என்ன ஷேப்பு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேப் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அது உள்ள ஸ்பாஞ்சை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிசரை வச்சு இன்சர்ட் பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது இன்சர்ட் பண்ணுற மாதிரி பொருள் இருந்தாலும் பண்ணலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணலாம், பென்சில் யூஸ் பண்ணலாம், ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சிசர் என்கிட்ட இருந்துச்சு முன்னாடியே, அதனால் நான் அதை எடுத்து இன்சர்ட் பண்ணேன். பென்சிலை நான் வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸ்பாஞ்சு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். காட்டனும் அதே தான், காட்டன் கிளாத்தும் அதே தான். ஓகேவா? காட்டன் கிளாத் இருந்தது ஒன்றும் இல்லை. நம்ம பேண்டேஜுக்கு பதில் பெரிய பெரிய அடிக்கலாம் நம்ம ஒரு துணி மாதிரி சுற்றுவோம்ல, அதுதான் காட்டன் கிளாத். அது நீங்கள் இது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதனால் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணேன். பட் இப்போ கொஞ்சம் தான் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணல. நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்பாஞ்ச் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணேன். காட்டனும் என்கிட்ட இருக்கு, பட் நான் யூஸ் பண்ணேன்.
காட்டன் வந்து நம்மளுக்கு லேட்டராக யூஸ் ஆகும்ட்டு தான். ஓகே, நான் வந்து சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டேபிள் போட்டேன். அப்புறம் நான் வந்து டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஸ்குவீஷி டாயை சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் வந்து எந்த ஷேப் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் உங்களுக்கு திருப்பியும் பண்ணி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு. அதே தான் எல்லாமே நம்ம வந்து எல்லாத்துலேயும் பண்ணலாம். நான் அந்த கேட்டை மட்டும் பண்ணேன், அதில் டேப் போட்டாததுனால வந்து அது வந்து ரொம்ப கசங்குது பேப்பர், அதனால நான் மட்டும் யூஸ் பண்ணல. நான் வந்து அதை தான் இப்போ எடுத்து பண்ணேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். Please like, share, subscribe, click the bell button and comment. Thank you for watching. Bye.